ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று முதலமைச்சருடைய ஒரு வீடியோ வந்தது சார். திடீரென்று தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கும், தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாடுக்கு பாதகமான சூழல் எதே வந்ததுன்னா திமுக பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுக்கும், இது தேர்தல் காலம்னு சும்மா தேர்தல் வேலையை பார்த்துட்டு சும்மா இருந்துருவோம்னு நினைச்சிடாதீங்க, ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து போராடும், நானும் தலைமை தாங்கி வீதிக்கு வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாத ஒரு பிரச்சனைய, தேவையில்லாத ஒரு பிரச்சனைய ரொம்ப அரசியல் செய்வதற்காக பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் அப்படின்னு எதிர்த்தரப்புல ஸ்டாலினை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரே வார்த்தையே சொல்றாங்க, ஒரே சென்டென்ஸ சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, ஸ்டாலின் வந்து ரொம்ப கரெக்டா சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை வந்து நானும் நீங்களுமே 3 வருஷமா பேசிட்டு இருக்கோம். இதுல திரும்ப திரும்ப வந்து நம்ம பேசும்போதே சொன்னோம், இந்த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோம். இதுல இவங்க தந்திரமா இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க 50% கூட்டம்னா யூபிக்கு 80 இருக்குது, 120 ஆகுது, உங்களுக்கு பாண்டிச்சேரி 40 இருக்குது, 60 ஆகும்ல, உங்களுக்கு 50% கூடுதலுங்கிறாங்க. இது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது இன்னைக்கு எத்தனை பெர்சன்ட் நமக்கு இருக்கோ, யூபிக்கு எத்தனை பெர்சன்ட் இருக்கோ அதே பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் முக்கியம். மினிமம் நம்ம கேட்க முடியும், இதுக்கு முன்னாடி உள்ளதை கேட்க முடியும். எங்களுக்கு 1952 என்ன இருந்ததோ அதை கொடுங்கன்னு கேட்க முடியும். ஏன்னா அடிப்படையா நமக்கு சீட்டு குறையிறதுக்கு என்ன காரணம்? நம்ம நல்லா வேலை பார்த்தோம், அது ஒண்ணுதான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. அப்ப நல்லா வேலை பார்த்தா இதுதான் கதியா? நான் வந்து 80% வாங்கினேன்னா அந்த 36% வாங்கினவனுக்கு வந்து நான் வந்து முதல் உரிமை கொடுப்பேன் அப்படி சொல்றதா நியாயமா? 36% வாங்கினவனுக்கு வந்து 80% வாங்கினவனுக்கு கொடுத்த அதே வசதிகளை தானே பண்ணி கொடுத்தீங்க. அவர் டியூஷனுக்கு அதிக மாஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க சார். 36 மார்க் எடுக்கிறவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால அவருக்கு கூடுதலாக டீச்சர் போட வேண்டியது இருக்கு. இங்க நீங்க தான் ஏற்கனவே நல்ல மார்க் எடுத்துட்டீங்களே, அதனால உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க தனியாகவே முன்னேறிக்குவீங்க அப்படின்னு பாக்குறாங்க. இதை பத்தி, ஜனநாயகத்தை பத்திங்க பலவிதமான விளக்கங்கள், டெஃபினிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப அழகா சொன்னார், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். அது எல்லாரும் சொல்றாங்க திரும்ப திரும்ப. இதை தவிர இன்னும் முக்கியமான ஒரு விளக்கம் உண்டு. டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மெஜாரிட்டி உள்ளவர்களால் ஆளப்படுவதன் பெயர் ஜனநாயகம் அல்ல, மைனாரிட்டியாக இருப்பவர்களை காப்பதுதான் ஜனநாயகம். இங்க என்ன காப்பாத்துறாங்க இவங்க? அதே நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் வந்து வேற வார்த்தையில சொன்னா அது சரியா வருமா? அது இங்க எப்படி பொருந்தும் பாருங்க. ஜனநாயகங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறவங்கள அல்லது வளர்ச்சி அடைஞ்சவங்களையே காப்பாத்திட்டு இருக்கிறது இல்ல, வளர்ச்சி அடையாதவங்களை காப்பாத்துறது, பாதுகாக்கிறது. அதனால தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது, கர்நாடகா வளர்ந்துட்டு இருக்கு, வளர்ந்துச்சு, மேலும் வளரணுங்கிறது உண்மைதான். ஆனா அதை விட நீங்க வளர்ந்த அளவு கூட வளராத மாநிலங்களுக்கு நாங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் ஜனநாயகம்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இல்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். எந்த அளவுலன்னா, வீட்டுல ஒரு பிள்ளை சவல பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைய நம்ம புறக்கணிச்சிருவோமா? கூட கொஞ்சம் ஊட்டமான சாப்பாடு கொடுக்கத்தான் செய்வோம். அது மாதிரி யூபிக்கு கொடுக்கட்டும், மத்திய பிரதேச கொடுக்கட்டும். ஆனா நல்லா வளர்ந்த பிள்ளைக்கு சாப்பாட்டை குறைக்கணுமா? இப்ப அதெல்லாம் பண்ண பாக்குறாங்க. நீங்க அந்த பிள்ளைக்கு ஊக்குவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இருக்கிற பிள்ளைக்கு ஏன் நீங்க இருக்கிற சாப்பாட்டு குறைப்பேன்னு சொல்லி சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய அநீதி. அது சாதாரணமாக இருக்க வேண்டிய அல்லது ஆரம்ப கட்டத்துல இருந்த ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் கூட அரசியல் களத்துல இல்லாமல் போய்விடும். அல்லது நீங்க மாற்று அரசு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலும் நீங்க புதிய அணுகுமுறை காரணமாக, புதிய இந்தியாவின் புதிய அணுகுமுறை காரணமாக
நீங்க தேவைக்கு நாங்க எதையும் குரல் கொடுத்தா கூட நீங்க கண்டுக்க மாட்டீங்க, அதுதான் புதிய இந்தியாவின் புதிய இலக்கணம், நியூ நார்மல் அப்படின்னு வந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப கராராக பார்த்து நம்ம உரிமையை கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு இந்த சூழலையும் இதுக்கு காரணமா சொல்ல முடியுமா? இயல்பாகவே அதுல நியாயமும் இருக்கு, சூழலும் கூடுதலாக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லலாமா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு உள்ளவங்க தாங்களும் தங்களை சுற்றியுள்ளவர்களும் வாழ பிறந்தவர்கள் என்று நினைக்கின்றார்களே அல்லாமல் இந்தியா முழுமைக்குமாக ஆழ பிறந்தவர்கள்னு தங்களை பத்தி நினைக்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி போராட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. பிரச்சனை என்னன்னா நம்ம போராடத்தான் முடியும், ஜனநாயகத்திற்கு உட்பட்டு போராடத்தான் முடியும். ஆனால் ஜனநாயகத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் ஜனநாயகத்தை நசுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இதற்கு எந்த வகையான தீர்வு காண்பது? இதுக்கு பேரடைம் ஷிஃப்ட் தேவை. ஜனத்தொகையின் அடிப்படையில் மட்டும்தான் தொகுதிகள் நிர்ணயிக்கப்படுங்கிற அந்த கான்செப்ட் மாறணும். நீங்க கான்செப்ட் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனையினுடைய சகல பரிமாணங்கள் எல்லாவற்றையும் தெரிந்துதான் எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை சார். எல்லாரும் அவங்க எந்த போர்ஷனை தொட்டு பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பொது வெளியில பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க பேசுறாங்க. அப்படி எதிர்கொள்ளக்கூடிய சில ஆர்கியூமெண்ட்ல ஒண்ணு திமுக போராட்டம் நடத்துது, எங்க போராட்டம் நடத்துது, சும்மா அரசியல் ஆதாயத்துக்காக குரல் கொடுக்குறாங்களே தவிர உண்மையிலேயே போராட்டம் நடத்தல. போராட்டம் நடத்துறதா இருந்தா டெல்லியில போய் பிஎம் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்தணும், பிஎம் எந்த சாலையில போறாரோ அங்க கருப்பு கொடி போராட்டம், அந்த மாதிரி போராட்டங்களை நடத்தணும். இங்க உட்கார்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்றது எல்லாமே கண் துடைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்ட தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு நரேந்திர மோடி. அப்ப முதல்வர் என்ன செய்யணும்? அவருக்கு தன்னுடைய மாநிலத்தின் பிரச்சனைகளை பற்றி கடிதங்கள் எழுத வேண்டும். இதுல மறுசீரமைப்பை பத்தி அவர் என்ன சொன்னாரு? தான் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டம் போட்டாரு. கூட்டம் போட்டு அதுல தீர்மானமும் நிறைவேற்றினாங்க. எங்களுடைய இருக்கின்ற உரிமைகள் பறிபோற்றி விடக்கூடாது, அதனால இது சம்பந்தமா மறுசீரமைப்பு சம்பந்தமாக நாம் கூட்டம் கூட்டி ஆலோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், தயவு செய்து நீங்கள் இதை பரிசீலியுங்கள்னு சொல்லி பிரதம மந்திரி கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு பிரதம மந்திரிக்கு ஸ்டாலின் கடிதமும் எழுதினார். முதல்வர் இதை பற்றி விவாதிப்பதற்கு எங்களுக்கு சமயம் கொடுங்கள்னு சொல்லி எழுதி 3-4 மாசம் ஆச்சு. பிரைம் மினிஸ்டருக்கு இன்னும் சமயம் கொடு, அவருக்கு நாகர்கோயில பிரச்சாரம் பண்றதுக்கு டைம் இருக்கு, ரோட் ஷோவுக்கு டைம் இருக்கு, இதுக்கு டைம் இல்லை. என்ன செய்யறது? எப்படி இதை செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் விளக்கம் இல்லை. இதுக்கு தென் மாநிலங்கள் பாதிப்படையாது அப்படின்னு நாடாளுமன்றத்துல உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் இல்லை அப்படின்னு தான் எடுத்த முயற்சிகளுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை, வெளிப்படைத்தன்மையும் இல்லை அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் நேற்று சுட்டி காட்டுறாரு. அதான் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, 4 கோடி பேரை நான் லட்சாதிபதி கோடீஸ்வரன் இருக்கேன், நான் தான் வீடு கொடுத்தேன்னு பிரதம மந்திரி இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. இதை விட பச்சை போய் என்ன இருக்க? ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி அப்படி பேசினாருன்னா அப்புறம் எங்க போய் நிக்கிறது? நம்ம செலவழிக்கிறதுல 1/3 பங்கு வீட்டுக்கான செலவு, வீடு கட்டுறதுக்கான செலவுல 1/3 பங்கு மத்திய அரசு கொடுக்குது, மீதி எல்லாம் மாநில அரசும் பயனாளிகளும் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. ஆனா கேரளா, தமிழ்நாடு போன்ற அரசுகள் சொன்னாங்க, பயனாளி ஏற்கனவே ஏழைக்கு வீடு கொடுக்குறோம், அவன் என்னத்துக்கு பணம் கொடுப்பான், அவனுக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்றதையும் சேர்த்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க கொடுக்குற பணங்களை இவங்க செலவழிக்கல ஒன்றிய அரசு. இது எப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் வீட்டுக்குன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க, 1 லட்சம் வீட்டுக்கு இவங்க 1/3 தான் கொடுக்குறாங்க, மீதி 2/3 தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு அரசுடைய நிதி சுமையினால இந்த 1 லட்சத்துக்கு பதிலாக 60,000 பேருக்கு மட்டும் சூஸ் பண்றாங்கன்னு வைங்க, மீதி 40,000 பேர் தான் தமிழ்நாடு அரசு 2/3 பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இவங்க சொல்றது என்ன? ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு எங்க இதை எடுத்துக்கல, ஆனா தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா இவங்க சொல்ற திட்டத்துல 1/3 மட்டும் அவங்க கொடுத்து 1/3 மட்டும் தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்ததுன்னா 1 லட்சம் வீட்டுல 10,000 வீடு கூட வந்திருக்காது, பயனாளிக்கு செலவழிச்சிருக்க முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் அறகுறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானதுங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். இது மாதிரி பொய் சொல்லிட்டு இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, திரு அண்ணாமலை, எனக்கு தமிழ்நாட்டுக்கு தான்
39 இருக்குது, 58 ஆக போது, என்னங்க குறை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. அவருக்கு விவரம் தெரியாமல சொல்லிட்டு இருக்காரு. இதுல ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிஜேபி இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், நீங்க தமிழர்கள் தானே. இந்தியாவில் தமிழர்களின் நலன் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு போராட வேண்டிய தேவை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கே. உங்க கட்சியில் நீங்க சொல்ல வேண்டாமா? வெட்கக்கேடான விஷயம். தமிழ்நாட்டுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் குறைந்து விடக்கூடாது. ஏற்கனவே இருக்கிறது குறைந்து விடக்கூடாது. 543 பேர்ல 39 பேர் இருக்கிறாங்க. அது ஒரு 12.7% அப்படின்னு உத்தேசமாக வைத்துக் கொண்டால், அந்த 12.7% எப்போதுமே குறைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றது தேச விரோதமான செயலா? ஆமா, அப்படிதான் ஒன்றிய பேசுறாங்க. அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எதிரானன்னு இல்ல. எங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை கேட்கறது எப்படி அரசியல் செய்வதாகும் அப்படிங்கிறதும் புரியல. ஆனா அப்படித்தான் அரசியல் செய்யறாரு ஸ்டாலின், அரசியல் செய்யறாரு ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க. சொல்லுங்க சார். ரொம்ப ஃப்ராடு பண்ண போறாங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 50% கூட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. இப்ப 80 120 ஆக்கும்னு சொல்லல, 40 60 ஆக்கும்னு சொல்லல, 50% கூட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இப்ப 2026 சென்சஸ் ஃபிகர் வருது. 2026 சென்சஸ் ஃபிகர் வருதுன்னு வைங்க. இன்னைக்கு நமக்கு 7.3% என்னமோ இருக்கு ரெப்ரசன்டேஷன். யூபிக்கு 11.7. இது மாதிரி நமக்கு 7+, அவங்களுக்கு 11+ இன்னைக்கு இருக்கு. இப்போ இந்த 7+, 11+ நீங்க 50% கூட்டினாலே நம்ம 7+ கீழே வந்துருது. அவங்களுக்கு 120, நமக்கு 60ங்கும் போது சிம்பிள் கால்குலேஷன். அவங்களுக்கு இன்னைக்கு 80, நமக்கு 40ன்னு இருக்கும்போது வித்தியாசம் 40. அவங்களுக்கு 120, நமக்கு 60ன்னு வரும்போது வித்தியாசம் 60. நீங்க எல்லாருக்கும் 50% கூட்டின்னு சொல்லலாம், ஆனா வித்தியாசம் 60. அதுலயே நம்ம பாதிக்கப்படுவோமா? அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இப்படி 19 50% கூட்டுவோம்னு சொல்லிட்டு அடுத்து சென்சஸ் ஃபிகர் வந்த உடனே 1971 நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம், 2026 தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய 39 47 அல்லது 48 ஆகும். அவங்களுடைய 80 140 அல்லது 150 ஆகும். இதுதான் உண்மை. இதனாலதான் சிதம்பரம் சொல்றாரு, விவரமா பேசுங்க, என்ன செய்ய போறீங்கன்னு விவரமா சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஃப்ராடு. அதான் மறுபடியும் சொல்றேன், ஜனநாயகத்தின் மூலமாக பதவிக்கு வந்துவிட்டு ஜனநாயகத்தின் குரல் விலையை எப்படி நசுக்கிறது அப்படிங்கிற முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இதுதான் தொகுதி மறுசீரமைப்பை எப்படி செய்ய போறீங்கன்னு கேட்டா, அந்த சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டா இது வரைக்கும் எந்த விளக்கத்தையும் கொடுக்கல அரசு. இப்படி மறைச்சு செய்யறாங்க. வெளிப்படையா இல்லாம மறைச்சு செய்யறதுனால கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சந்தேகம் வலுவாகுது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சருடைய அந்த பொசிஷனிங், அவருடைய அந்த கருத்துக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் உடனடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இது நீங்க ஏற்கனவே இதுக்காக முன்கூட்டியே இந்த ஆபத்தை உணர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டினீங்க, நான்லாம் கலந்து கொண்டேன். இப்போதும் அத முதல்லயே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இது கண்டிப்பாக இது தொடர்பாக மீண்டும் ஆலோசிக்கணும், மீண்டும் கூடணும், மீண்டும் நம்மளுடைய போராட்டங்களை முன்னெடுக்கணுங்கிற மாதிரி அவர் ரேவந்த் ரெட்டி இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு நேற்று. ஏற்கனவே கர்நாடக முதல்வர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்திருக்காரு. ஸ்டாலின் முதல்வர் வர முடியல, அதனால டெப்டி சீஃப் மினிஸ்டர் சிவகுமார் அனுப்பினார். நேரம் அவர் வந்திருந்தார் மீட்டிங். மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலையும் வளர்ச்சியிலையும் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக போற ஒரு மாநிலமாக கேரளம் இருக்கு. அவங்க 20லேருந்து 12 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த ப்ராசஸ்ல வந்தாலும் 26 இதுல வந்தா 20லேருந்து 12 அல்லது 11 அப்படின்னு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. அதனால அதுவும் ரொம்ப அலார்மிங்கான இடத்துல இருக்குது. அவங்களும் குரல் கொடுத்து ஏற்கனவே வந்தாங்க, இப்போ அவங்களும் இன்னைக்கு குரல் கொடுப்பாங்களா இருக்கலாம். இந்த நாடாளுமன்றத்துல ஏற்கனவே நம்ம மைனாரிட்டி தாங்க. இந்த 4 ஸ்டேட் சேர்ந்த மைனாரிட்டி தான் சேர்ந்தே. ஆனா 2/3 மெஜாரிட்டியோட இது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். இந்த நம்ம மைனாரிட்டியா இருந்தாலும் நம்மளும் சேர்ந்தா தான் 2/3 மெஜாரிட்டி வரும் பல தீர்மானங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுக்கு. இப்ப இவங்க பண்ற 850ல தென்னிலந்த மாநிலங்கள் அத்தனை பேர் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் அது 1/3 விட கம்மியா இருக்கும். அப்ப வட இந்திய மாநிலங்களை நம்ம தொடர்ந்து ஆட்சியில் வச்சிருப்போம். அதனால அவங்க மூலமா நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம்
அப்படிங்கிற திட்டத்தில் இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? அடுத்து வரிசையா நிறைய விஷயங்கள் வரும். வர்ணாசிரம கொள்கையில என்ன தப்பு இருக்குன்னு கேள்வி வரும். பெண்களுக்கு இப்ப சம்ஸ்கிருதம் வந்து இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். சம்ஸ்கிருதம் வந்து போர்ச்சு லாங்குவேஜ். அதை வந்து பிராமணன் பேசலாம், சத்திரியன் பேசலாம், வைசியன் பேசலாம். சம்ஸ்கிருதத்தை சூத்திரர்கள் பேசக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், சம்ஸ்கிருதத்தை பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க. எல்லா பெண்களும், அவங்க பிராமண பெண்ணா இருந்தாலும் சரி, சத்திரிய பெண்ணா இருந்தாலும் சரி, வைசிய பெண்ணா இருந்தாலும் சூத்திர பெண்ணா இருந்தாலும் சரி. அப்போ பெண்களுக்கு சமுதாயத்துல எந்த படிநிலை இவர்களால் வழங்கப்பட்டது? சூத்திரர்களுக்கு கொடுத்த அதே படிநிலை வழங்கப்பட்டது. இவங்களா 33% சின்சியரா கொண்டு வர்றவங்க? 33% சின்சியரா கொண்டு வருதுன்னா அன்னைக்கே சட்டம் ஏற்றி இருக்கலாம். ஒரு வேர்டு தானே சொல்லியிருக்கணும். நாடாளுமன்ற தொகுதிகள் மொத்த எண்ணிக்கையில் 1/3 பெண்களுக்கு, அவ்வளவுதானே. இது 850 ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுமா? அதான் 543ல 33%, 1/3 கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க? நாங்க வந்து இது பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணுவாங்களா? சென்சஸ் பண்ணுவாங்களா? அடுத்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஹீட் தணிஞ்சதுக்கு அப்புறம், இந்த 850 வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி கன்வீனியன்ட்டா மறந்துடலாம். நேத்து இதுல நியூஸ் 8 விவாதத்துல வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்கு ஸ்டாலின் பிரச்சனையை கிளப்புறாரு? அதான் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணட்டும். கமிஷன் வந்து எல்லாரையும் போய் கன்சல்ட் பண்ண போறாங்கல்ல. இது சொன்னவர் வந்து ஒரு டாக்டரேட், பிஜேபி டாக்டர் சூர்யா. அவருக்கு விவரம் தெரியும். இதுதான் ஆபத்து. விவரம் தெரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்றாங்களே, இதை விட ஆபத்து எதுவுமே கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்துதான் பண்ணணும்னா எதுக்காக வேண்டி மிசஸ் காந்தி வந்து 1971 கிரைட்டீரியா 25 வருஷத்துக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. எதுக்காக அதே கிரைட்டீரியாவை இன்னொரு 25 வருஷத்துக்கு இருக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வந்து மிசஸ் காந்தியும் வாஜ்பாயும் ஏன் சட்டம் போட்டாங்க? டீலிமிட்டேஷன் கமிஷன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணலாம்னா டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. நீங்க இந்த 543 மீறாதீங்க, அதுக்குள்ள வந்து நீங்க தொகுதிகளை வந்து மாத்திக்கலாம். இப்ப சாத்தூர் தொகுதின்றத சிவகாசி தொகுதின்னு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்தபடி இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா மொத்த தொகுதிகள் மாற்றப்படக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் போடுற வல்லமை வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அந்த சட்டம் போட்டால் தான் அந்த சட்டத்தின் வரையறைக்கு உட்பட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் வேலை பார்க்கும். இந்த மாதிரி எந்த சட்டமே போடலைன்னா டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இன்னைக்கு உள்ள உத்தரவு என்ன? The population is the only criteria. அதான் பாப்புலேஷன் மட்டுமே, மக்கள் தொகையை மட்டுமே நீங்க காரணியாக கருதக்கூடாது. அது போக டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல போய் கூட எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரியான தகவல்களை நேற்று நான் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு போனேன் சார். அங்க நானும் திரும்ப இதே விஷயங்களை திரும்ப நாம இங்க பேசுகின்ற விஷயங்களை அங்க திரும்பவும் சொன்னேன். ஆனா பரந்த புரிதல் வந்து அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? பேப்பர் கொடுத்துட்டாங்களா? அதுக்கு முன்னாலேயே நீங்க ஏன் சொல்றீங்க? அரசியல், இந்த தேர்தலை ஒட்டி அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் நீங்க பேசுறீங்க, சிஎம் பேசுறாரு அப்படிங்கிற கருத்தை தான் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. இல்ல, ஒரு படத்துல வி.கே. ராமசாமி வந்து தன்னுடைய பையன் சோ ராமசாமி கிட்ட கேட்பாரு, ஏண்டா நம்ம ஒரு பிரச்சனை, ஏண்டா நம்ம இந்த மாதிரி செய்வோமா அப்படிம்பாரு. உடனே ராமசாமி சொல்லுவார், சோ சொல்லுவாரு, வேண்டாம்ப்பா அது மாதிரி செய்ய வேண்டாம் பாரு. டேய், நான் என்ன சொல்றேன்னு தெரியாம அதுக்கு முன்னாடி ஏண்டா இப்படி சொல்றேன் பாரு. அப்பா நீ என்ன சொன்னாலும் மோசமாத்தான் சொல்லுவேன்னு இது வரைக்கும் இருந்த அனுபவம் எனக்கு இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி பையன் சொல்றாரு. அது மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்களான்னு ஏன் கேக்குறீங்க? என்ன கொண்டு வந்தாலும் மோசமாத்தான் கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும், இதையும் அப்படித்தான் கொண்டு வருவாங்கன்னு தெரியும். அதனால முன்கூட்டியே பேசுறோம், அவ்வளவுதான். அந்த அபூர்வ ராகங்கள்ல பாலச்சந்தர் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்ச அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துல அவர் வந்து கொஞ்சம் ஒரு கோபக்கார இளைஞனாக ஒரு ரோல் கொஞ்ச நாள் ஆரம்பத்துல பண்ணுவாரு. அதுல அரிசி இல்லாம கஷ்டப்படுற மக்களுக்காக லாரியில போன அரிசியை நிறுத்தி அதுல இருந்து அரிசியை பிரிச்சு மக்களிடத்துல பறிமுதல் பண்ணி மக்களிடத்துல அரிசியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இவங்க காலேஜ்ல படிக்கிறவங்க அல்லது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்க, அந்த மாதிரி குரூப் கமலஹாசன். அது இவர் தான் பண்ணினாரு, பையன் தான் மகன், மேஜர் சுந்தரராஜனுக்கு அவர் மகன், பையன் கமலஹாசன் தான் அந்த வேலையை செய்தவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு உடனே அவர் போலீஸ்ல, அப்பா வந்து போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லி இந்த குற்றத்தை செய்தது என் பையன் தான், வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவாரு. அப்போ கமலஹாசன் கேட்பாரு, எனக்கு காலேஜ் எக்ஸாம் இருக்கு, இந்த நேரத்துல எதுக்கு போலீஸ்ல சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு.
எனக்கு பரீட்சை நேரம்டா இப்போ அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் பதில் பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த டைமிங்கை வச்சு இவங்க விளையாடுறாங்க. இப்ப தேர்தல் இருக்க, நீங்க ஏன் வந்து இதெல்லாம் இப்ப ஏன் எடுக்கணும் அப்படின்னு. இப்பதான் எடுக்கணும், வேற வழி இல்லை, இப்பதான் நீங்க காது கொடுத்தாவது கேட்பீங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா அதையும் பகிரங்கமா சொல்றாங்க சார், இங்க எங்களுக்கு அட்வான்டேஜே கிடையாது, ஆனா பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக மேற்கு வங்கத்துல எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும், இங்க நாங்க என்ன செஞ்சாலும் கிடைக்காது, அதனால உங்களை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கருத்தையும் பேசுறாங்க. இதெல்லாம் வெளிப்படையாகவே பேசுறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு பேசினா டிஎம்சி வந்து நாங்க சிஎம் போஸ்டையே பொண்ணுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்யா, என்னத்த பேசுறீங்க திரும்பி கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு லேஸ் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல டாக்டர் சூர்யா சொன்னாருன்னு, அவர் சொல்றது ஆச்சரியமான விஷயம்தான். பட் பொதுவாக டீலிமிட்டேஷன் கமிஷன்னா ஏதோ பினான்ஸ் கமிஷன் வந்து மாநிலமாக வந்து கருத்து பேப்பரு இதெல்லாம் வாங்கிட்டு போன மாதிரி அவங்க செய்வாங்கன்னு ஒரு பிலீஃப்ல இருக்காங்க மக்கள். ஆமா, நான் அதையும் சொன்னேன். டீலிமிட்டேஷன் கமிஷன் தன்னுடைய முடிவை எடுத்ததன் பின்னால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மாநில சட்டமன்றங்களிலும் அந்த அறிக்கை வைக்கப்படும், அதன் மேல் விவாதம் நடத்தப்பெறும். ஆனால் அந்த அறிக்கையின் ஒரு ஃபுல் ஸ்டாப் கமாவை கூட எந்த சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ மாற்ற முடியாது. அந்த அறிக்கையை எதிர்த்து எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. இதுதான் சட்டம். இது பினான்ஸ் கமிஷன் கிடையாது, ஈக்குவலண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் சார், இது தேவையில்லாம முதலமைச்சர் இது வந்து மக்கள் மனசுல ஒரு அச்சத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அச்சமா உருவாக்குது. இதுல அச்சம் உருவாக்குறது 50-60 இருந்த டிஎம்கே மாதிரி நாங்க கிளந்தெழுவோம்னு சொல்லுவாரு. நான் தெருவில் நின்று போராடுவேன்னு சொல்லி அச்சப்படுவரோ அல்லது அச்சத்தை ஊட்டுவரோ சொல்லுவாரு. மக்களை பயமுறுத்தி உள்ள சேர்க்கிறாரு, ஆதாயம் தேடுறாரு அப்படின்றது அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அந்த 50 டிஎம்கே 60 டிஎம்கே ஒரு கலவரத்தை செய்வோம் அப்படின்னு ஒன்றிய அரசை மிரட்டுகிறார் அல்லது அச்சுறுத்துகிறார். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிற பிரதமரை எப்படிலாம் அச்சுறுத்த முடியுமா, அச்சுறுத்தலாமா, இது தப்பு அப்படின்னு எல்லாம் படித்தவர்கள் பேசுறாங்க, யூபிஎஸ்சி படிச்சவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி நம்ம கிட்ட படாத பாடு படுது சார். என்னையா சார், என்னையும் சேர்த்து ஏன் சார் வம்புக்கு இருக்கிறீங்க? இல்ல, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்துகிட்டே உண்ணாவிரதம் இருந்த தமிழக முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஏன் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்து போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் கேட்க முடிஞ்சதா? உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய தேவை இருந்தது. உண்ணாவிரதம் தங்களுடைய போராட்டத்தை, தங்களுடைய இதை வந்து டிமாண்டை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? கிளர்ச்சிங்கிறது என்னதுங்க? அதாவது இந்த புரட்சிங்கிற வார்த்தையை வந்து தவறாக பேசப்படுகிறது. புரட்சிங்கிறது வந்து என்னது? அதனுடைய ரூட் வேர்டு தமிழ்ல வந்து புரட்டு அப்படிங்கிறதான் புரட்சி. அல்லவை ஒழிந்து நல்லவை இடம்பெறலே புரட்சி, அழிவு அழிந்து ஆக்கம் நிலைபெறலே புரட்சி. அதனால புரட்சிங்கிற வார்த்தையே தப்புன்னு சொன்னா அவங்களுக்கு தமிழும் புரியல, புரட்சியை பத்தியும் புரியலன்னு தான் அர்த்தம். இன்னும் அது மாதிரியான விஷயங்கள்ல தேர்தல் நேரத்துல வேகமாக ஏதேனும் செய்வார்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இது பெண்டிங்ல இருந்த ஒரு விஷயம். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு டீலிமிட்டேஷன் செய்து அதுக்கு பிறகுதான் நாங்க வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவோம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே அரசு சொல்லிச்சு. இப்ப திடீர்னு இந்த 2011 ஏன் வருது? அந்த கேள்வியும் புரியல. 2029க்குள்ளேயே இது எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னு பாக்குறாங்களா? எப்படி சார்? இருக்கலாம். அதுல என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு? இல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு உள்ள பார்லிமெண்டரி கான்ஃபிகரேஷன் இல்லாம மாறுச்சுன்னா, 71 பேசிஸ்ல மாறுச்சுனாலுமே 850 வந்துச்சுனாலுமே அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. 2011 சென்சஸை வச்சு பண்ணினா 71 பேசிஸ் வராது. நான் மறுபடியும் சொல்றேன். அப்ப அது இன்னும் அதிகமான அட்வான்டேஜ் தானே. 2026 சென்சஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமே? அப்போ அதுக்கு முன்னாலே 2029க்கே அவங்களுக்கு தேவைப்படுது. ஆமா,
நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது அப்படின்னு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஓகே சார். வேற பெரிதாக வேற செய்திகள் என்ன? பீகார்ல சிஎம் மாறிட்டாரு, இன்னைக்கு பதவி ஏற்கலாம் அப்படின்னு சாம்ராட் சௌத்ரி பதவி ஏற்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் வழக்கமாக பிரச்சாரத்துல உண்டான சார்ஜஸ் அண்ட் மற்ற சார்ஜஸ் தான். அந்த பிரச்சார சூழலை எப்படி பாக்குறீங்க? சில சமயங்கள்ல அனல் பறக்க ஒருவரோட ஒருவர் தேவையில்லாத லெவல்ல கூட பர்சனல் கிளாஷ் வந்து முதலமைச்சர் மேல, உதயநிதி மேல அதிமுக முன்வைக்குது. கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்களை அடிப்படையாக வச்சுட்டு அவங்க அதை மீண்டும் சுட்டி காட்டுகிறார்கள். இவங்க சுட்டி காட்டுறது அவருக்கு குத்தி காட்டுறது மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அதனால அவர் இன்னும் வேகமாக அவரும் ரியாக்ட் பண்றாரு. ஸ்கட்லா ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட்ஸோட ரெண்டு பேரும் கடந்து போவதும் நடக்குது. இந்த வகை பிரச்சாரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 58 வருஷமா 2 திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. இந்த 58 வருஷத்துல 2 கட்சிகளுடைய ஆட்சியின் போதோ தேர்தல் நடத்திய விதத்திலோ நிச்சயமாக சில குறைகள் 2 பக்கமுமே இருக்கும். மாறி மாறி அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து மக்களுக்கு கொஞ்சம் ருசிகரமா போகும். நான் ஒரு தடவை சொன்னேன், வெற்றி கொண்டானும் யாரோ மதுரையில் வந்து ஒரு பேச்சாளர் இருந்தார், திமுக பேச்சாளர். அவர் ரொம்ப அற்புதமாக பேசுவார். ஹி கனெக்ட்ஸ் வித் த பீப்புள் இம்மீடியட்டா, ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுவார். அவர் வந்து சொன்னார், ஒருக்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை போய் சொல்லும்போது, லேசப்பட்டவன் இல்லையா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரப்பைய, தகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தகர உண்டியலை கண்டுபிடிச்சவையா அப்படி நிறைய எல்லாரும் சிரிச்சாங்க. இதுல என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சிரிச்சாங்க. ஆமா, நாங்க தகர உண்டியல தான் இது பண்றோம், அதை நீங்க சொல்றீங்கன்னா எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு, அதில் ஒன்றும் நாங்கள் வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மக்களுக்கு நகைச்சுவையாக இருந்தது, எல்லாரும் சிரிச்சாங்க. இது மாதிரி சிரிப்புகள் ஒரு ருசிகரமாக தேர்தல் பிரச்சாரமாக நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 1-2 வார்த்தையை சொன்னால் அது இயல்பு. ஏன்னா எந்த மக்கள் எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு தேர்தல் சமயத்தில் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது மட்டுமே தான் பேச்சுன்னு சொல்லி ஆயிடக்கூடாது. இன்னைக்கு இவர் பேசுற பேச்சுக்கு வந்து, எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சுக்கு இவர் முதல்வர் வந்து பதில் சொல்றாரு, துணை முதல்வர் வந்து பதில் சொல்றாரு. முதல்வரும் துணை முதல்வரும் சொல்றதுக்கு நையாண்டித்தனத்துக்கு இவர் எதிர்கட்சி தலைவர் நையாண்டித்தனம் சொல்றாரு. சரி, இதை தவிர முதல்வர் மறுபடியும் இன்னொன்னு சொல்றாரு, நாங்க இந்தந்த ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது தானே? உங்க ஆட்சியில நீங்க என்னெல்லாம் பண்ணி, இவருக்கு சொல்றதுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. 7.5% கொண்டு வந்தோம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு. ஆமாம், 7.5% கொண்டு வந்தாரு. அது கவர்னரை மீறி கொண்டு வந்தாரு. நான் சொல்றேன், அது பாராட்ட தகுந்த செயல். அடுத்து வந்து இன்னொன்னு வந்து என்ன சொல்றாரு, 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். 11 மெடிக்கல் காலேஜ் இவர் கொண்டு வரல. ஆல் இண்டியா லெவலில் ஒரு டெசிஷன், மெடிக்கல் டென்சிட்டி கூட்டணும் அப்படின்னு. அதுக்காக ஆனா இவர் ஆட்சி காலத்தில் நடந்தது, அதனால இவர் தன்னுடைய பெருமையை சொல்லுவாரு. இது 2 தவிர இவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பொள்ளாச்சியை பத்தி பேச முடியுமா? தூத்துக்குடி பத்தி பேச முடியுமா? இப்படி வரிசையை சொல்லிட்டே போலாம். இப்போ திமுக வந்து இன்னைக்கு அனைத்திந்திய அளவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் நான் சொல்றேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த 5 வருட ஆட்சியில அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு பாருங்க, எல்லா ஜனங்களையும் சேர்த்து வச்சு ஒருங்கிணைத்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதுன்னா இதோட வந்து நார்த் தமிழ்நாட்டோடு நிற்காது, தூத்துக்குடி வரைக்கும் வரும். தென் தமிழகத்துக்கு வந்து இன்னைக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் வருது, பொருளாதார வளர்ச்சி. அடுத்து வந்து வெகுஜன இது முன்னேற்ற வளர்ச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முதல்வன், தமிழ் செல்வன், அடுத்து வந்து பெண்களுக்கு, வரிசையா சொல்லிட்டே போலாம், எத்தனையோ சொல்லிட்டு போலாம். இந்த மாதிரி இந்த இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே நடந்ததில்லை. இந்த 5 வருட காலத்தில் ஆட்சி புரிந்த மாநிலங்கள்ல, இந்த மாநிலத்திலேயே இதுக்கு முன்னால நடந்தது இல்ல. அப்ப இதெல்லாம் பத்தி அவர் பேசும்போது நீங்க பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியலங்கன்னா என்ன பண்றீங்க? ஒரு பெரிய போகஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. எப்படி கெட்டு போச்சா? இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு ஆசிரியை அவருடைய கணவர் வந்து போய் வெட்டி கொண்டுட்டார். துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்ற, லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. ஐயா, அந்த கணவனுக்கும் மனைவிக்கு இடையில உள்ள தகராறு வந்து வர்றதுக்கு முன்னாடியே கவர்னரோ முதல்வரோ அவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணுமா? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இப்போ அவருக்கு வெட்டி கொண்டுட்டாரு, அவர் வந்து நீங்க தெரியல ஃப்ரீயா போப்பா அப்படின்னு சொல்லினா லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா? கேஸ் பதிவு பண்ணாங்களா? சார்ஜ் ஷீட் நடக்க போகுதா? இது எல்லாமே செய்யாம இருந்தா லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. எல்லா இன்சிடென்ட்லையும் இதுக்கு வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து 4 கோடி பெண்கள் இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு பெண் வல்லுணர்வுக்கு படுத்தப்பட்டார் என்றால் அது மானக்கேடான விஷயம். யாருக்கு மானக்கேடான விஷயம்? தமிழக அரசுக்கோ எதிர்கட்சி தலைவருக்கோ இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மானக்கேடான விஷயம். தமிழகத்துக்கு மானக்கேடான விஷயம். இது எவ்வளவு மானக்கேடான விஷயமோ அந்த அளவுக்கு மானக்கேடான விஷயம் 20 அல்லது 30 இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா
4 கோடி பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி துணிஞ்சு பச்சை பொய்ய சொல்றாங்கல்ல, அதுவும் மானக்கேடான விஷயம். இது ரெண்டையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மோசமான நிலைமையில இல்ல. நடக்கின்ற குற்றங்கள் நாம் எவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய குற்றங்கள் இல்லை, கண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள். அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை நாம் வற்புறுத்துவோம். நடவடிக்கை எடுக்கிறார்களா என்று கண்காணிப்போம். இதையெல்லாம் செய்வோம். எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து செய்யட்டும். ஆனா தமிழ்நாடே நாசமா போச்சு. இப்ப இதுல நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு இடத்துல 60 நகை காணாம போச்சுன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவுதான், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு திருட்டு நடக்குதுங்கிறீங்களே. நான் சிவகாசின்னு ஒரு ஊரை சேர்ந்தவன். எங்க சிவகாசி பக்கத்துல வளமான செழிப்பான மக்கள் வாழ்ற இது சாத்தூர், சிவகாசி, விருதுநகர்ல நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க. ஒரு 1000 பொண்ணுங்க ஆளுக்கு 60 நகையோட போறதை நான் பார்த்திருக்கேன். எப்போ 77, 82 வரைக்கும். அதுக்கப்புறம் நான் ஊர் பக்கம் அதிகம் போறது இல்லை. அது வரைக்கும் பார்த்திருக்கேன். எங்க அத்தனை வரையும் இது வச்சு கிட்னாப் பண்ணி அத்தனை நகையை அடிச்சு போயிட்டாங்களா? அப்படிப்பட்ட கொள்ளை நடந்ததா? அப்படி கொள்ளை நடக்கும் போது லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு இப்போ அப்படி போறாங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். நீங்க அப்பதானே இப்போ போறாங்கன்னு சொல்றீங்க. அதான் நாங்களும் ஒத்துக்கிறோமே. இப்ப கிராமத்துல பெண்களுக்கு பல பேருக்கு தெரியாது நகை எப்படிப்பட்ட நகை செய்வாங்க தெரியுமா? சேதாரம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரியான நகையை செய்வாங்க. அவங்க ரொம்ப கலை உணர்வோட நம்ப செய்வாங்க. ஏன்னா இது தங்கம் அவங்களுக்கு ஒரு இது எக்கனாமிக் செக்யூரிட்டி, அதுக்காக பண்ணுவாங்க. சைக்கிள் ரெட்டை சைக்கிள் வடம்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி வடம் சர்வசாதாரணம் பெண்கள் போட்டுட்டு போவாங்க. இன்னும் அப்படிப்பட்ட பெண்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க எல்லாம் கேட்கறதுனால இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தரம் போயிட்டு இதே இதுல சொல்றேன். இன்னும் எத்தனை பேர் அப்படி வர்றாங்கன்னு கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா விருதுநகர் போறதுல எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அங்க ஒரு டீ கடைக்கு ஒரு தடவை சாப்பிட போயிருந்தேன். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் காசு வாங்க மாட்டேன்ட்டாரு. என்னங்க வாங்கின சாப்பிட்ட டீ காசு வாங்க மாட்டேங்க? இல்லைங்க, மனிதால பாத்திருக்கேங்க, சாப்பிடுங்கன்னாரு. அதனால உங்களால எனக்கு டீ இலவசம் அந்த இடத்துல. ஐ ஷுட் தேங்க் யூ. இந்த மாதிரி விருதுநகர் போறது எனக்கு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா போவோம். நீங்களும் போலாம், நானும் போலாம், யாரு வேணாலும் போலாம். விருதுநகர் மட்டும் வேணா, தூத்துக்குடி போங்க, நாகர்கோவிலுக்கு போங்க, தென் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் போங்க, போய் பாருங்க. எல்லா இடங்கள்லயும் திருமணம் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போயிட்டு போகும்போது வரும்போது எல்லாம் பெரும்பாலும் நிறைய நகைகளோட தான் போறாங்க வர்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நேற்று விஜயோட கூட்டத்துக்கு வந்த ஒரு பெண் கஷ்டமான செய்தி தான். அவங்க ஒரு 5 சவரன் நகையை மிஸ் பண்ணிட்டாங்க கூட்டத்துல அப்படின்னு நேற்று ஒரு பெண் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறத பாக்குறோம். எங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாமே சிக்கலான கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவை. அந்த மாதிரி வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் கூட்ட நெரிசல்கள்ல இருக்கிறதாக செய்திகள் வரும். அதை பற்றியெல்லாம் அட்ரஸ் பண்ணாம பொதுவா எல்லா விஷயத்துக்கும் ஸ்டாலின் பொறுப்பு, திமுக பொறுப்பு, ஆட்சி பொறுப்பு அப்படின்னு இன்றும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் அதிகமாகத்தான் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பிரச்சாரமாகவும் இருக்கு. தலைவர்கள் பேசுவது தாண்டி பகுத்தாய்வு செய்து பேசக்கூடியவர்களும் அதே மாதிரிதான் ரிட்டாரிக்ஸ் தான் பேசுறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதோட நிறைவு செய்யலாம் சார். அதாவது இதுதான் இவர் பாரதியார் சொன்னதுதான் நான் சொல்ல வேண்டியது. படிச்சவன் தப்பு பண்ணா நாசமா போயிடுவான் 3 தரம் சொன்னாரு. அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. படிச்சவன் பொய் சொன்னான்னு சொன்னாரு. பொய் சொன்னா அதான் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான். அது எப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம் இருந்தா அப்படி சொல்லி இருந்திருப்பாருன்னு யோசிப்பாரு. ஒரு சுதந்திரம் அடையாத நேரத்துல இந்தியாங்கிற கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு இருக்க நேரத்துல எட்டயபுரத்துல இருந்து வந்த ஒரு கவிஞர் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், உட்கார்ந்து படிச்சு இந்தியாவை பத்தி புரிஞ்சு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு செய்குவோம் அப்படின்னு சொல்றதும், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு பார்வை. அது இன்னொரு நாள் பேசுவாங்க, சாரி பேசுவோம். எனக்கு அது அந்த செய்திகளுடைய ரீச், அங்க நடக்கிறது இங்கேயும், இங்க நடக்கிறது அங்கேயும் எப்படி தெரியுது
அந்த மாதிரியான வசதிகள் அப்போது என்ன இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஹிஸ்டாரிக்கலா அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ரேடியோ வந்துருச்சா சார்? ஆமா, ரேடியோ வந்துருச்சு. 1920s வந்துருச்சு. இவருக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, இவருக்கு இது தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழை தவிர தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும். இந்த அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்க்கு போன போது திலகருடைய ஆதரவாளர் இவர், எல்லாரும் கூடயும் பழகுற வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தினார். ஒவ்வொரு மாநிலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அது இருந்ததுனால தான் இந்தியாங்கிற ஒரு கான்செப்டை பத்தி கன்செப்சுவலைஸ் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு அது சர்வசாதாரணம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கேட்டா சொல்லிடுவான், எவரெஸ்ட் தான் உலகத்திலேயே பெரிய சிகரமானு சொல்லி கேட்டா, என்னுடைய நண்பர் செல்வம்னு சொல்லி ஹிமாச்சல் பிரதேஷ்காரோட ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருடைய பொண்ணுக்கு அந்நேரம் 9 வயசு இருக்கும். அங்கிள், உங்களுக்கு விவரமே தெரியல, பசிபிக் ஓஷன்ல எவரெஸ்டோட 3 பெரிய ஸ்பீக் உள்ள மலையெல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த பொண்ணு. அந்த அளவுக்கு இன்னைக்கு விவரம் தெரியும் எல்லாருக்கும். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.